அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே உறவு முறைகளை பற்றியும் அமானிதத்தை பற்றியும் சொல்லுகின்ற பொழுது விரிவான ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கியாமத்துடைய நாளில் அமானிதமும் உறவு முறை இந்த இரண்டையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு உருவம் கொடுத்து அவைகளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நிறுத்தி வைக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சில பேர் மின்னல் வெட்டி மறையும் வேகத்தில் அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள். சில பேர் காற்றினுடைய வேகத்தில் கடந்து செல்வார்கள். இன்னும் சில பேர் பறவையினுடைய வேகத்தில் கடந்து செல்வார்கள். இன்னும் சில பேர் ஒரு வாலிபர் அவருடைய ஓட்டத்தின் அளவுக்கு அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்வார்கள். ஆக ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய அமல்களுக்கு தோதுவாக அந்த பாலத்தை விரைவாக தாமதமாக கடந்து செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். சில பேர் குறைவான அமல்களின் காரணமாக அந்த பாலத்தில் நடக்க முடியாதவர்களாக தவழ்ந்து செல்லக்கூடிய நிலைமையும் ஏற்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அந்த பாலத்தினுடைய ஓரத்தில் இருந்து கொண்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள், இறைவா, இந்த அடியார்களை ஈடேற்றம் பெற செய்வாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது யாரெல்லாம் உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் உறவு முறைகளை பேணாதவர்களாகவும் அமானிதத்தை பேணாதவர்களாகவும் இருப்பார்களோ அவர்களுக்கு சிராத்துல் முஸ்தகீமுடைய பாலத்தை கடப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்ற ஒரு செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நரகத்தினுடைய ஆழம் என்பது 70 வருட தொலைதூரமாகும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் சில செய்திகளை நம்மிடம் அமானிதமாக ஒப்படைப்பார்கள். அந்த செய்தி நம்மோடு இருக்க வேண்டும், வேறு யாருடைய காதுகளுக்கும் சென்றுவிடக்கூடாது என்பதாக கேட்டுக்கொள்வார்கள். சில பேர் சில பொருளாதாரங்களை கொடுத்து அமானிதமாக பாதுகாக்க சொல்லுவார்கள். சில பேர் ஒவ்வொரு மாதிரியான பொருள்களையும் ஒப்படைத்துவிட்டு அமானிதம் என்ற வார்த்தையை குறிப்பிடுவார்கள். அதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அதை நாம் முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புக்கு தள்ளப்படுகிறோம் என்ற ஒரு செய்தியை நினைவூட்டுவதற்காக அந்த அமானிதத்தை பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி உறவு முறைகளை பேணுவது என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரண்டுக்கும் உருவம் கொடுப்பான். அவைகள் அல்லாஹ்விடத்திலே தன்னை பாதுகாத்தவர்களுக்காக சிபாரிசு செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே நேரத்தில் தங்களை துஷ்பிரயோகம் செய்தவர்கள், தங்களை பாதுகாக்காதவர்களை பற்றி இறைவனிடத்திலே புகார் செய்யும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அமானிதத்தை பற்றியும் உறவு முறைகளை பற்றியும் நிறைய பல ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளை பேண வேண்டும், பேண தவறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடுவோம் என்ற மாதிரியான செய்திகளை எல்லாம் ஹதீஸ் ஷரீஃபிலே நபி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய காலங்களில் உறவு முறைகளை பேணுவதில் எந்த வகையான குறைபாடுகளும் செய்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அமானிதமாக நம்மிடம் எந்த வார்த்தைகளோ
அல்லது எந்த மாதிரியான பொருள்களோ நம்மிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை நம் உயிரை போன்று அதை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.